ஹலோ வீவர்ஸ், மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கங்களையும் இனி சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். மகர ராசி நேயர்களுக்கு 7.5 சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியானது நடந்துட்டு இருக்குங்க. இதன் மூலமாக ஆரோக்கிய ரீதியான நிறைய சிரமங்களை சந்தித்து கொண்டு இருக்கீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் சம்பந்தமான பிரச்சனைகளையும், மேலும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கீங்க. மேலும் குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத சில விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது நடந்து கொண்டு தாங்க இருக்கிறது. கணவன் மனைவி உறவுக்கு இடையே நிறைய விரிசல்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல இருந்து கொண்டு இருக்கின்ற மகர ராசி நேயர்களுக்கு இனியாவது விடிவு காலமானது பிறக்க போகுமா? அதாவது இந்த அடுத்த 7 நாட்களிலாவது கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக ஏதாவது முன்னேற்றகரமான சூழல் அமைய போகிறதா, இல்லை என்றால் தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுக்க போகிறதா, இனியாவது தொழிலில் மாற்றத்தை கொடுக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணுங்க. இதன் மூலமாக சனினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே கொஞ்சம் தீர ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6/8/2024 செவ்வாய்க்கிழமையில இருந்து வரப்போகின்ற 13/8/2024 திங்கட்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களானது மகர ராசி நேயர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் கடகராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் ரிஷபராசியில் இருக்காரு. புதன் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்காரு. அதன் பிறகு வக்ரகதி அடைந்து கடகத்தில் இடம் மாற போகிறார். ரிஷபத்தில் குருவுடைய சஞ்சாரமும், சுக்கிரன் சிம்ம வீட்டிலையும் இருக்காரு. கும்பத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரமும், மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது. எனவே தான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் இனி வரப்போகின்ற நாட்களில் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது சூரியன் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பண விரயமானது அவ்வப்போது ஏற்படும் என்பதால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பணத்தை அதிகமாக பார்த்தீங்கன்னா செலவு செய்ய வேண்டாங்க. ஏன்னா சில செலவுகளானது ஏற்படும் என்பதால் அந்த செலவுகளை உங்களால் செய்ய முடியாமல் போகலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு பணத்தை பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு சேமித்து வைங்க. அதுதான் நல்லதாக இருக்க கொடுங்க. அப்போதுதான் திடீர்னு வரக்கூடிய சில செலவுகளை உங்களால் எதிர்கொள்ள முடியும். உங்களுடைய வார்த்தையை குடும்பத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதனால் மன ரீதியாக பார்த்தீங்கன்னா வருத்தத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் நல்லதுன்னு நினச்சி செய்யக்கூடிய சில விஷயங்களானது உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு தவறாக புரிந்து கொண்டு அதன் மூலமாகவே பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் சில சண்டை சச்சரவுகளானது ஏற்படலாம். வீண் வம்புகள் ஏற்படாமல் இருக்க எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க. யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வாய் கொடுக்க வேண்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இந்த அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் இருந்து விட்டாலேயே பெரிய பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம். முக்கியமாக அக்கம் பக்கத்தாருடன் எந்தவித சண்டை சச்சரவுகளிலும் ஈடுபட வேண்டாங்க. உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி வந்துருங்க. அதற்காக அவங்க கிட்ட போய் சண்டை போட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பிரியணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நாமளே விலகி வருவது தான் நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் 5ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பதால் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை அவ்வப்போது பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி விடுவார். வேலை இடத்துல அவ்வளவு உற்சாகமாக இருக்காதுங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தோடு இருப்பீங்க. அதிகப்படியான வேலை சுமை இருப்பது போல பார்த்தீங்கன்னா உணர்வீர்கள். மேலும் உங்களுக்கு எதிராக விரோதிகள் சுறுசுறுப்பாக
சிறப்பாக இயங்குவார்கள். இது மனதிற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சங்கடத்தை ஏற்படுத்தி தருங்க. புதன் 8, 7 வீட்டில் இருப்பதன் காரணத்தால் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க. யாருக்குமே பண ரீதியான எந்தவித முக்கியமான ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்து விடுவது நல்லதாக இருக்க கொடுங்க. இப்போது ஆசை வார்த்தை காட்டி பிறகு பார்த்தீங்கன்னா ஏமாற்றி விடுவார்கள். அதன் பிறகு நீங்கள் தான் அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா கட்ட வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகள் வரலாம் என்பதால் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட வேண்டாங்க. ஃபைனான்ஸ் தொழிலில் பார்ட்னரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க. கணக்கு வழக்குகளில் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்றுக்கு பல முறை யோசித்து பார்த்து கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க. நீங்கள் செக் பண்ணாலுமே உங்களுடைய பார்ட்னர்கிட்டையும் காட்டி அவங்களையும் செக் பண்ண வச்சுருங்க. இல்லை என்றால் தேவையில்லாமல் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சில பிரச்சனைகள் ஏற்படும். இது தொழிலுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லதாக இருக்காதுங்க. அதே போல் ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடிய மகர ராசி நேயர்கள் யார்கிட்ட பணம் கொடுத்தா மீண்டும் வரும் அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க. யார் கேட்டாலும் அப்படியே பணத்தை கொடுத்துறாதீங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பணமானது மீண்டும் கைக்கு வராமலும் போகலாம். அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல செயல்படுங்க. குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. வியாபாரமானது விறுவிறுப்பாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. குருவுடைய அமைப்பு மட்டுமே உங்களுக்கு வியாபாரத்திற்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க. பண தட்டுப்பாடு நீங்க மகிழ்ச்சியை அடைவீர்கள். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்காரு. எதிர்பாராத வகையில் நண்பர்களிடம் விரோதம் ஏற்படக்கூடிய நிலையானது உருவாகலாம். நீங்கள் நல்லதுன்னு நினச்சி பழகிருப்பீங்க. நல்லதுன்னு நினச்சி சில விஷயங்கள் அவங்க கிட்ட சொல்லியிருப்பீங்க. ஆனால் அவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்லி இப்படி பல பிரச்சனைகளானது நண்பர்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஏற்படலாங்க. இது உங்களுக்கு மன ரீதியாக ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு சங்கடத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது நான் நம்பி அவங்க கிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன், ஆனால் அவங்க போய் இப்படி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி நமக்கு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகளும் பார்த்தீங்கன்னா ஏற்படலாம். அதாவது நண்பர்களே விரோதமாக மாறக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. முக்கியமாக பர்சனல் விஷயத்தை யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அது அவ்வளவு நல்லதாக இருக்காதுங்க. மனக்கவலையானது அதிகரித்து உடல் சோர்வை அடைவீர்கள். மேலும் ஆல்ரெடியே உடல் ஆரோக்கிய ரீதியாக சில சிரமங்களை மகர ராசி நேயர்கள் சந்தித்து இருந்தீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்க போகிறது. அவசரப்பட்டு எந்த காரியத்திலையும் இறங்க வேண்டாங்க. அப்படி இறங்குகின்ற பட்சத்தில் அது நமக்கு பெரிதளவுக்கு நன்மையை ஏற்படுத்தாது அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க. எது செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செய்யுங்க. இது நடந்தால் அடுத்து என்ன நடக்கும், அதை நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன சின்ன பேசிக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்துட்டு வாங்க. சனி பகவான் 2ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. பண செலவும் பொருள் இழப்புகளும் அவ்வப்போது உண்டாகும் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ராகு 3ஆம் வீட்டில் இருக்காரு. பணமானது கையில் அவ்வளவாக பெரிதாக பார்த்தீங்கன்னா தங்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில் செலவுகளானது வந்து கொண்டே இருக்கும். புது மனிதர்களுடைய சந்திப்பானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. கேது 9ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ குடும்பத்துடன் ஆலய தரிசனம் சென்று வாங்க. அது உங்களுக்கு மன ரீதியாக ஒரு அமைதியையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலத்திற்காக பணத்தை சேமித்து வைப்பீர்கள். உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மேலும் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் என்பதால் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும். அதாவது செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. யார்கிட்டையும் தேவையில்லாத வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாங்க. அப்புறம் ஏன்டா நம்ம அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணிடுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 நாட்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருந்துட்டாவே பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம். மொத்தத்தில் மகர ராசி நேயர்கள் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுமே ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. தேவையில்லாத சில பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாங்க. கொஞ்சம் நிறுத்தி பொறுமையாக இருந்து எல்லா விஷயங்களையும் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. மேலும் மகர ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் ஒவ்வொரு வாரமுமே சனிக்கிழமை தோறும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று அங்கு பார்த்தீங்கன்னா நந்தி பகவான 2 கொம்புகளுக்கு இடையே, அதாவது நந்தியுடைய 2 கொம்புகளுக்கு இடையே நின்று சிவபெருமான தரிசனம் செய்துட்டு நந்தி பகவானுக்கு முன்
முன்பாக 2 நெய்விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய சன்னதிக்கு சென்று அங்கு 2 எள் தீபத்தை பார்த்தீங்கன்னா ஏற்றி வைங்க. அதுலேயும் எள்ளெண்ணெய் கிடைத்தா அந்த எள்ளெண்ணெயை அகல் விளக்கில் ஊற்றி நீங்கள் பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைங்க. இதன் மூலமாக சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் தீர ஆரம்பிக்குங்க. இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதோடு கொஞ்சம் கொஞ்சமாக தொழிலில் நல்ல மாற்றமும் குடும்பங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமும் பார்த்தீங்கன்னா ஏற்பட ஆரம்பிக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.